ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சம்மருக்கு டிராவல் பண்றவங்களுக்கு ட்ரெயின்ல நீங்க திருப்பதி போறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து விட்டுருக்கிறதா சவுத்தர்ன் ரயில்வே வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. எங்க இருந்து எங்க இந்த ட்ரெயின் போகுது, எந்தெந்த நாட்கள்ல எல்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா சம்மர் டைம்ல ரஷ் வந்து அதிகமா இருக்கும், நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமா 2 ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல வந்து போகுது அப்படின்ற டீடைலும், அது கூடவே இன்னைக்கான திருமலா திருப்பதி அப்டேட்ஸையும் பார்க்கலாம். டெய்லியும் நம்ம எஸ்எஸ்டி டோக்கன்ல இருந்து வரக்கூடிய எல்லா இன்ஸ்டன்டான அப்டேட்டும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றோம். அது கூட நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் ஆயிட்டு தாங்க இருக்கு. டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா அன்னைக்கு நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல்களையும் சேர்த்து தான் நம்ம வீடியோஸா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பார்க்குற வீடியோல இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த ட்ரெயின் பத்தின ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனையும் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற தகவல் வந்து பார்க்கலாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு செகந்திராபாத்ல இருந்து கொல்லம் வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து இந்த சம்மர் சீசன்ல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ரஷ்காக விடப்பட்டதா வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே வந்து நோட்டிபிகேஷனா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு செகந்திராபாத்ல இருந்து கொல்லம் வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து எப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா ஏப்ரல் மாசம் 17, 24 2 டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மே மாசத்துல 1, 8, 15, 22, 29ஆம் தேதி. அதுக்கு அடுத்தது வந்து ஜூன் மாசத்துல 5, 12, 19, 26. ஸோ இந்த டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து வெட்னஸ்டே இன் ரீச் கொல்லம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைம்ல ரீச் ஆகும், 11 சர்வீசஸ் வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கொல்லத்துல இருந்து செகந்திராபாத்துக்கு போறதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகந்திராபாத்ல இருந்து கொல்லத்துக்கு போகக்கூடிய டேட்டு. அதுக்கு அடுத்தது இதுவே வந்து உங்களுக்கு கொல்லத்துல இருந்து செகந்திராபாத்துக்கு ஏப்ரல் மாசத்துல 19ஆம் தேதி 26ஆம் தேதியும் இருக்கு. அண்ட் மே மாசம் 3ஆம் தேதி 10ஆம் தேதி 17, 24, 31. அதுக்கப்புறம் ஜூன்ல வந்து 7, 14, 21, 28. ஸோ இந்த தேதிகளில் ஃப்ரைடேஸ்ல. ஸோ அங்கேருந்து போகிறது உங்களுக்கு வெட்னஸ்டேஸ்ல, இங்கேருந்து போகிறது ஃப்ரைடேஸ்ல வந்து இருக்கு. அதில் என்னென்ன கோச்சஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே போல் இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு செகந்திராபாத்லேருந்து கொல்லம் போகிற ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து வெட்னஸ்டேல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷனுக்கு என்னென்ன டைமில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் நம்பரும் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரெயின் வந்து 07193 அப்படிங்கிறது வந்து செகந்திராபாத்லேருந்து கொல்லம் போகிறது. இது வெட்னஸ்டே கிளம்புது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 07194ங்கிற இந்த ட்ரெயினானது கொல்லத்துலேருந்து செகந்திராபாத் வந்து போகுது. அப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்க ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸில் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நமக்கு கவர் ஆகுறது சேலம், ஈரோடு, ஜோலார்பேட்டை, ஈரோடு, திருப்பூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து போகக்கூடியவங்க திருப்பூர், ஈரோடு இந்த ஜங்ஷன்ஸில் வந்து ஏறக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் ரிசர்வேஷன் ஃபார் த அபவ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் சவுத்தர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரிசர்வேஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு ட்ரெயினும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ் ஆஃப் சர்வீஸ். இது வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து 11 ஏப்ரல் இருந்து 23 மே வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலையுமே உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து போகக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேல வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அதுக்கடுத்து ரேணிகுண்டால ரீச் ஆகுது. ரேணிகுண்டாலேருந்து நீங்கள் திருப்பதிக்கு வந்து போய்க்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே, டியூஸ்டே, மண்டே, அதே மாதிரி சண்டே. ஸோ ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து என்ன டைமில் அங்கே ட்ரெயின் வந்து கிடைக்கும் ஸோ அப்படின்றதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸ்டாப்பேஜ் எங்கெங்கே வந்து ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த ட்ரெயின் நிற்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் என்னென்ன கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது, எத்தனை கம்பார்ட்மெண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து பஹாத் கி கோதி அப்படின்ற ட்ரெயின் தான் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக விட்டுருக்காங்க இந்த சம்மர் சீசனுக்காக. மொத்தமாக 2 ட்ரெயின் ஓடுதுங்க. ஸோ உங்களுக்கு 2 ட்ரெயினில் எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ரெண்டோட டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணுறவங்க அட்வான்ஸாக ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலனாலுமே ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் போயிட்டு
ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் காலையில் விடிய காலையில் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொடுக்கறதுக்கு. இன்றைக்கெலாம் வந்து 4 மணிக்கே உங்களுக்கு டோக்கன் முடிஞ்சிருச்சு. அதாவது ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே டோக்கன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கான ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட் இல்லை அப்படின்றனால கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டிலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்து 100 டிக்கெட்ஸ் பக்கமாக தான் இருந்தது. ஸோ அங்கேயாவது டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து க்ரௌடு வந்து ஹெவியாக இருந்தது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் டெலிகிராமில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் கூட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கும் மேபி கிடச்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் 9 மணிக்கு ஷேர் பண்ணும்போதே ஒரு 130 டிக்கெட்ஸ் தான் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஸ்ரீவாரி மெட்டில் அவைலபிள் இருந்தது. க்ரௌடு வந்து நமக்கு நடைபாதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெவியாக தாங்க இருந்தது. பட் மலையில் அந்த அளவுக்கு க்ரௌடா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ இந்த க்ரௌடெல்லாம் உங்களுக்கு நேரடி சர்வதர்ஷனத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் க்ரௌடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் நேற்றே உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமைன்றனால இன்னைக்கு நாளை விட கொஞ்சம் ரஷ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு சேம் டே ஸ்லாட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங்கில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,570 பேர் தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 13 கம்பார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு போனவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கலன்னா அவங்க எல்லாருமே வந்து நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா டைம் முன்ன பின்ன வந்து ஆகும். நேரடி சர்வதர்ஷனத்தில் ஒரு 7லேருந்து 15 மணி நேரமும் இல்லைன்னா 7லேருந்து ஒரு 20 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். அது வந்து க்ரௌடை பொறுத்து தான் உங்களுக்கு மாறுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 8 மணி நேரமும் 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அதே மாதிரி நேரடி சர்வதர்ஷனம் வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் ஒர்க்கிங் டே இருக்குது, சாட்டர்டே சண்டே. ஸோ மேபி க்ரௌடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 to 24 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே க்ரௌடு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸ்ரீ ராம நவமி ஆஸ்தானம் வந்து ஸ்ரீவாரி டெம்பிளில் 17ஆம் தேதி வந்து நடக்குது இந்த மாதம். அன்னைக்கு வந்து உங்களுக்கு சகஸ்கர தீபாலங்கார சேவா வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேபி அதை ஆன்லைன்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதாங்க வந்து இம்பார்ட்டண்டான டீட்டெயிலாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து திருமலையில் ஆஃப்லைனில் எல்லாருக்குமே தெரிஞ்சது லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்யாணோற்சவ டிக்கெட்டுமே இருக்கும். இதில் வந்து அடுத்த நாள் கல்யாணோற்சவ சேவா பார்த்துட்டு மூலவர் தர்ஷன் பார்க்கலாம். இது வந்து நம்ம லக்கி டிப் மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதோட கோட்டா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா 80 டிக்கெட் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் இதோட ஓப்பனிங் இருந்தது. ஆனால் இப்போ வந்து உகாதிக்கு அப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 230 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதோட என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தர்ஷன் பார்க்குறதுக்கு நேரடி சர்வதர்ஷனத்தில் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக வந்து ஆர்ஜிதம் கவுண்டர், இது சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்குது, அந்த ஆர்ஜிதம் கவுண்டரில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா அலாட் பண்ணிடுவாங்க. அதாவது 230 அப்படின்னா ஒரு 100 பேர்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேத்துக்குமே டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிஆர் ஆஃபீஸ்க்கு எது ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா அந்த போர்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ கோட்டா வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஆதார் கார்டை வச்சு என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிட்டு அடுத்த நாள் வந்து ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் நம்ம தர்ஷனமே முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நேரடியாக நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸில் தான் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணி புக் பண்ணணும். வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. கீழ் திருப்பதியாக இருந்தால் விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ரிசப்ஷனில் உங்களுக்கு ரூம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே முன்னாடி இருக்க ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம ரூம் வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.